மாண்புமிகு மாணவர்கள், உங்கள் அனைவரையும் முதற்கண் வணங்கி மகிழ்கிறேன். இப்போ நம்ம கொடுத்துருக்க தலைப்பு என்ன அப்படின்னா, ஜோதிடத்தில் அதிகம் ஆளுமை செய்வது எது? 12 பாவங்களா, நவகிரகங்களா, நட்சத்திரங்களா, திசா புத்தி காலங்களா, அல்லது கோச்சார கிரகங்களா, இல்லை விதியை மாற்றக்கூடிய பரிகார மாற்றங்களா அப்படிங்கிற தலைப்பு கொடுத்துருக்காங்க. இதில் இப்போ நான் பேச இருக்கிறது என்ன அப்படின்னு சொன்னால், 12 பாவங்களே ஜோதிடத்தில் அதிக ஆளுமை செய்கிறது. அப்போ நட்சத்திரங்களுக்கு ஆளுமை இல்லையா? நவகிரகங்களுக்கு ஆளுமை இல்லையா? திசாபுத்தி காலங்களுக்கெல்லாம் ஆளுமை இல்லையா? கோச்சார கிரகங்களுக்கு ஆளுமை இல்லையா? அல்லது பரிகார மார்க்கங்களுக்கு ஆளுமை இல்லையா? அப்படின்னா எல்லாத்துக்குமே ஆளுமை இருக்கிறது. ஆனால் கேள்வி என்னன்னா, அதிகம் ஆளுமை எதற்கு இருக்கிறது? அதுதான் இல்லையா? ஆளுமை உள்ளவருக்கு மரியாதை செய்வதற்காக வேலூர் மைய ஆச்சாரியா கமலநாதன் அவர்கள் தேனி மைய ஆச்சாரியா திரு செல்வகுமாருக்கு அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி 12 பாவங்கள் என்ற தலைப்பில் தொடர்கிறார். கொஞ்ச நாள் போட்டுட்டு இருங்க சார், கொஞ்ச நாள் போட்டுட்டு இருங்க சார். நன்றி. அதே போல இந்த ஜோதிட பலனுரைக்கும் கலை என்ற புத்தகம் வெளியில இருக்குது. பாகம் 1 ரொம்ப அற்புதமான புத்தகம். வேணும்ன்றவங்க வெளியில கவுண்டர்ல இருக்கு, பணம் செலுத்தி நீங்க வாங்கிக்கலாம். ரொம்ப அற்புதம், நல்ல புத்தகம். ஆக இந்த நவகிரகங்கள், நட்சத்திரங்கள், திசாபுத்தி காலங்கள், கோச்சார கிரகங்கள், பரிகார மார்க்கங்கள், அதை விட இந்த 12 லக்னங்களுக்கு தான் அதிக ஆளுமை இருக்கிறது அப்படிங்கிறத பேசுறதுக்காக தான் நான் இங்கே வந்திருக்கேன். பொதுவாக பார்த்தீங்கன்னா 12 லக்னங்களா பாவகங்களா? 12 லக்னங்கள். இப்போ அதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு சின்ன ஒப்பீடு அவசியமாகிறது. என்ன ஒப்பீடு செய்கிறோம் அப்படின்னா, இப்போ நவகிரகம் தான் ஆளுமை செய்கிறது அப்படின்னா, இப்போ சனி 2.5 வருஷம் ஒரு ராசியில் இருக்குது, அப்படிதானே? சந்திரன் குறைந்தபட்சமாக ஒரு 2.25 நாள் ஒரு ராசியில் இருக்குது. அப்போ 2.25 நாள் பிறக்கக்கூடிய அத்தனை குழந்தைகளுக்கும் நவகிரக அமைவு என்பது ஒன்றாத்தானே இருக்கும். பலன்னு சொல்லிட முடியுமா? நவகிரகங்களுக்கு பலன் சொல்றதா இருந்தா எல்லாருக்கும் ஒரே பலன் தானே சொல்லணும், இல்லையா? இப்போ நமக்கு ஒரு சின்ன புள்ளி விவரப்படி இந்தியாவில் ஒரு 80,750 குழந்தைகள் பிறக்கிறதா சொல்கிறாங்க. அப்போ 2.25 நாளில் கிட்டத்தட்ட 80,000 வச்சுக்கிட்டா கூட கிட்டத்தட்ட 1,80,000 குழந்தைகள் பிறகுது. இந்த 1,80,000 குழந்தைக்கும் ஒரே நவகிரக அமைப்பு தான், அப்படிதான். அப்போ லக்னங்கள்னு ஒன்று போடலை அப்படின்னா நவகிரகங்களை வைத்து சொல்லக்கூடிய பலன் ஒரு பொது பலனாக தான் இருக்க முடியும். தனிப்பட்ட பலன் சொல்லணும் அப்படின்னா நிச்சயமாக 12 லக்னங்கள் அவசியமாகிறது. இப்போ லக்னம் என்றது எதனால அவசியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லக்னம் தான் ஆத்மா, சூரியன் தான் ஆத்மா. லக்னம் என்பது சூரியன் மையம் கொண்டுள்ள இடம், அதெல்லாம் நமக்கு தெரியும். அப்போ நம்மளது கர்ம வினைகளை யார் தாங்கி வர்றா அப்படின்னு சொன்னால் லக்னம் தான் தாங்கி வருது. அப்போ கர்ம வினையில் நல்லது அனுபவிக்கணுமா இல்லை கெட்டது என்ன மாதிரியான பலன்கள் எடுக்க முடியும் அப்படிங்கிறத சொல்ல முடியும். இது ஐயா வேறு சொல்லிட்டாரு 10 மினிட்ஸ் தான் அப்படின்னு சொல்லி, அதனால் கொஞ்சம் வேகமாகவே போகலாம். நீங்கள் நம்ம உடலை அல்லது மனிதனை ஒரு செல்ஃபோனோட ஒப்பிடலாம். எப்படி? இப்போ செல்ஃபோன் வந்து நமக்கு பாடி தெரியும், அதோட ஸ்ட்ரக்சர் இருக்கு இல்லையா? அது மனித உடலுக்கு ஒப்பானது. அதுக்குள்ளே ஒரு பேட்டரி போட்டிருக்காங்க, அது மனித உயிருக்கு ஒப்பானது. உள்ளே வேறு என்னெல்லாம் இருக்குது? மெமரி கார்டு போட்டிருக்காங்க, அது நமது மனதிற்கு ஒப்பானது. அதில் டச் ஸ்க்ரீன் இருக்குது, ஸ்பீக்கர் இருக்குது, கேமரா இருக்குது. இதெல்லாம் கண்கள், காதுகள், வாய், உடலுக்கு ஒப்பானது. இதெல்லாம் இருந்தால் செல்ஃபோன் அதிகமாக ஆளுமை பண்ணுமா? செல்ஃபோன் இது மட்டும் இருந்தால் ஆளுமை பண்ணுமா?
பண்ண முடியாது. உள்ள ஒரு சிம் கார்டு போடணும், அதுதான் ஆத்மா. உள்ள போட்டிருக்க சிம் கார்டு ஜீவாத்மா, அதை கனெக்ட் பண்ணுற டவர் பரமாத்மா. அப்போ இந்த ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் செல்ஃபோனை கனெக்ட் ஆனால் மட்டும்தான் நீங்கள் இந்த பிரபஞ்சத்தில் யாரோட வேணாலும் உரையாட முடியும், யாரு கூட வேணாலும் தகவல் பரிமாற்றம் பண்ண முடியும். சரியா? அப்போ இந்த சிம் கார்டு தான் ஆத்மா மாதிரி, ஆத்மாங்கிறது தான் லக்னம் மாதிரி. அப்போ லக்னம்னு ஒன்று வந்தால் தான் நீங்கள் செல்ஃபோனையே முழுவதுமாக பயன்படுத்த முடியும், இல்லையா? அப்போ இங்கே நம்ம சாதாரணமாக பலன் பார்க்கும்போது என்ன செய்கிறோம்? ஒரு லக்னத்துக்கு பலன் பார்க்கணும், அல்லது 2ஆம் இடத்துக்கு பலன் பார்க்கணும், அல்லது 3ஆம் இடத்துக்கு பலன் பார்க்கணும் அப்படின்னா என்ன செய்வோம்? பாவகத்தின் தன்மை என்ன, அந்த பாவக அதிபதியின் தன்மை என்ன, பாவக காரகாதிபதியின் தன்மை என்னன்னு பார்த்துலாம் தான் ஒரு லக்னத்துக்கோ 2ஆம் இடத்துக்கோ மீனாம் இடத்துக்கோ பலன் எடுப்போம். அப்போ இதெல்லாம் பார்க்காம வெறும் நவகிரகங்களை வச்சு பலன் எடுத்தால் கண்டிப்பாக அது பொது பலனாக தான் இருக்க முடியும், இல்லையா? ஒரு தனிப்பட்ட பலனை கொடுப்பதற்கு வாய்ப்பில்லை. ஆக நவக்கிரகங்களை விட இந்த 12 பாவங்களே அதிக ஆளுமை செய்கிறது அப்படிங்கிறதுல எந்த மாற்றுப்பட்ட கருத்தும் இருக்க வேண்டியதில்லை. சரி, இப்போ இருக்கை இல்லாதவங்க மேலே கூட இடம் இருக்குங்க, மேலே ஸ்பேசியஸாக இடம் இருக்கு, மேலே கூட உட்காந்துக்கலாம், இடம் இல்லாமல் நிற்க வேண்டாம். நட்சத்திரங்கள் அதிக ஆளுமை செய்கிறதா இல்லது 12 லக்னங்கள் அதிக ஆளுமை செய்கிறதா அப்படின்னு பார்த்தா சாதாரணமாக நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா? சாரம் பார்க்காத ஜோதிடன் சோரம் போவான். ஸோ அது நட்சத்திரத்தோட இம்பார்ட்டன்ஸ்க்காக சொல்கிறோம். என்றால் கை பார்க்க வேண்டும், ஜோதிடன் என்றால் கால் பார்க்க வேண்டும் அப்படிலாம் சொல்கிறோம். சார ஜோதிடம் அல்லது நட்சத்திர ஜோதிடம் அப்படின்னு ஒரு தனி பிரிவே இருக்குது இல்லையா? கேபி சிஸ்டம். அதெல்லாம் நட்சத்திரத்தோட முக்கியத்துவத்தை சொல்லுது, சரிதானா? அப்போ சார ஜோதிடத்தில் என்ன சொல்கிறாங்க? நட்சத்திரம், உப நட்சத்திரம், உப நட்சத்திரம் அப்படிங்கிறத வச்சு தான் பலன்லாம் எடுக்கிறோம். வெறும் நட்சத்திரம், உப நட்சத்திரம், உப நட்சத்திரம் வச்சு பலன் எடுக்க முடியுமா? இருந்தாலும் ஆரம்ப முனை இருந்தால் மட்டும்தான் நீங்கள் அதை வச்சு நட்சத்திரம் எடுக்க முடியும், உப நட்சத்திரம் எடுக்க முடியும், உப நட்சத்திரம் எடுக்க முடியும். அப்போ வெறும் நட்சத்திரம் வச்சு பலன் சொல்லிட முடியாது. அந்த பாவகத்தோட ஆரம்ப முனை வேணும். அந்த ஆரம்ப முனை நட்சத்திராதிபதி நின்றால் உப நட்சத்திரம், நட்சத்திரம் அதெல்லாம் வேணும். அப்படிலாம் இருந்தால் தான் பலன் சொல்ல முடியும். ஆக அங்கே கூட நட்சத்திரத்தை தாண்டி 12 பாவங்கள் அல்லது லக்னங்கள் இல்லாமல் நம்மளால் எந்த பலனும் எடுக்க முடியாது, அப்படி தானே? அது மட்டுமா, பாவக விதின்னு ஒன்று சொல்கிறோம், முதல் பாகவ விதி சொல்கிறோம், அதே மாதிரி பாக்கிய ஸ்தானாதிபதி விதி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அதே மாதிரி இன்னும் சொல்ல போனால் கிரகத்துக்குள் பாவம், பாவத்துள் பாவம் அப்படின்லாம் சொல்கிறோம் இல்லையா? அப்போ நட்சத்திரத்தில் கூட நீங்கள் பாவங்கள் இல்லாமல் எந்த பலனையுமே எடுக்க முடியாது. ஆக நட்சத்திரத்தை விட 12 பாவங்கள் தான் அதிக ஆளுமை கொண்டுள்ளது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அடுத்ததாக திசாபுத்தி காலங்களோடு ஒப்பீடு செய்வோம். பாவங்களை இயக்கும், கிரகங்களின் பாவங்களை இயக்கும், தான் சேர்ந்த அல்லது தான் பார்த்த கிரகங்களின் பாவங்களை இயக்கும். அதெல்லாம் தான் ஈஸியாக எதன் வழியாக இயக்கும்? தான் நின்ற வீட்டின் வழியாக இயக்கும். அப்போ பாவங்களே இல்லாமல் திசாபுத்தி எப்படி இயங்க முடியும்? இல்லையா? திசாபுத்தி காலங்களில் பலன் செய்யும். மொட்டையாக சொல்கிறதா இருந்தால் என்ன சொல்லலாம்? திசாபுத்தி காலங்களில் கிரகம் பலன் செய்யும்னா அது லக்னத்துக்கு பாவரு, அது லக்னத்துக்கு சுபரு, ஸோ சுப பலன்களை செய்யும் அல்லது பாவ பலன்களை செய்யும் அல்லது பாதக பலன்களை செய்யும் வேணால் சொல்லலாம். ஆனால் ஒரு ஆழமான ஒரு பலனை எடுக்கணும் அப்படின்னா ஜோதிடத்தில் அதிகமான ஆளுமை திசாபுத்தி காலங்களை விட இந்த 12 லக்னங்களுக்கு தான் இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியும், அப்படிதானே? அடுத்ததாக இந்த கோச்சார கிரகங்களோட ஒப்பீடு பண்ணிங்கன்னா கோச்சார கிரகங்களுக்கு ஆளுமை இருக்கா இல்லையானா கண்டிப்பாக ஆளுமை இருக்குது. ஆனால் அதிகமான ஆளுமை எதுக்கு இருக்குது அப்படின்னு பார்க்கும் பொழுது நிச்சயமாக 12 லக்னங்களுக்கு தான் இருக்குன்னு சொல்ல முடியும். இப்போ நம்ம கோச்சார கிரகங்கள் தான் அதிக ஆளுமை செய்கிறது அப்படின்னு பேசுறதுக்காக எங்களது ஆசிரியர் நண்பர் தாம்பரம் ஆசிரியர் ரகுராம் இருக்கார். அவருக்கே தெரியும் கோச்சார பலன்கள் பொது பலன்கள் தான் அப்படின்னு. ஸோ இந்த பொது பலன்களை மட்டுமே வைத்துக்கொண்டு ஆளுமை செய்ய முடியாது. இப்போ உதாரணத்துக்கு இன்னைக்கு குரு பயிற்சி ஆகிறார் இல்லையா? மேசத்துலேருந்து ரிஷபத்துக்கு பயிற்சியாக போகிறார். பயிற்சி ஆனதுக்கப்புறம் அங்கிருந்து எந்த ராசிகளை பார்க்க இருக்கிறார்? கன்னியை பார்க்க இருக்கிறார், விருச்சிகத்தை பார்க்க இருக்கிறார், மகரத்தை பார்க்க இருக்கிறார். 5ஆம் பார்வை, 7ஆம் பார்வை, 9ஆம் பார்வையாக. அப்போ யாருக்கெல்லாம் கன்னி ராசி
என்னென்ன பாவங்களாக வருகிறதோ அது சார்ந்த சுப பலன்களை தர இருக்கிறார். அப்படித்தானே? அப்போ நீங்கள் லக்னமே இல்லைன்னா கன்னிக்கு பலன் செய்ய இருக்கிறார், விருச்சிகத்துக்கு பலன் செய்ய இருக்கிறார், மகரத்திற்கு பலன் செய்ய இருக்கிறார். என்ன பலன்? சுப பலன் செய்ய இருக்கிறார். அப்போ என்ன சுப பலன்? ஆக யாருக்கெல்லாம் கன்னியும் சரி, விருச்சிகமும் சரி, மகரமும் சரி எந்தெந்த பாவங்களாக வருகிறதோ அந்த பாவங்கள் சார்ந்த பலன்களை, சுப பலன்களை செய்ய இருக்கிறார். அப்போ தானே பலன் எடுக்க முடியும். அப்போ கோச்சார கிரகங்களை தாண்டி இந்த 12 பாவங்களை வைத்து தான் நம்ம ஜோதிடத்தில் ஒரு ஆழமான பலனை எடுக்க முடியும். அதுதான் அதிக ஆளுமை செய்கிறது அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியும். அடுத்ததாக பரிகார மார்க்கங்கள் தான் நம்ம ஆளுமை அப்படின்னா கண்டிப்பாக பரிகார மார்க்கங்கள் ஆளுமை செய்கிறது, அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இருக்க முடியாது. ஆனால் பரிகாரத்தை தாண்டி அந்த பரிகாரம் சொல்வதற்கே 12 லக்னங்கள் தான் உதவி செய்யுது. இப்போ மாந்தி பரிகாரம்னு ஒன்று சொல்கிறோம் இல்லைங்களா? மாந்தி லக்னத்தில் இருந்தால் எந்த கோயில் போகணும், மாந்தி 2ல் இருந்தால் என்ன கோயில் போகணும், மாந்தி 3ல் இருந்தால் என்ன கோயில் போகணும், பரிகாரங்கள் சொல்கிறோம் இல்லையா? அப்போ 1, 2, 3 வீடு என்னதுங்க? அது லக்னம்னு ஒன்று வந்தால் தான் நீங்கள் எந்த பரிகாரம் எந்த கோயிலுக்கு போகணும்னே சொல்ல முடியும். இல்லை முடக்கு பரிகாரத்தை எடுத்துக்கங்க. முடக்கு பரிகாரம் லக்னத்தில் முடக்கு அப்படின்னா யோகம், நல்ல கரணம், நல்ல தொகை எல்லாமே இருக்கலாம். ஆனாலும் அதற்குள்ள வரக்கூடிய ஒரு குறிப்பிட்ட லக்னத்தில் தான் நம்ம முகூர்த்தம் குறிக்கிறோம் இல்லையா? எதனால? அது சுபமாக இருக்கிறதுனால. அப்போ 12 லக்னங்கள் குறிச்சாதான் ஒரு நாளில் திருமணமும் பண்ண முடியும், வேறு எந்த காரியங்கள் பண்ணுறதா இருந்தாலும் பண்ண முடியும். அன்னைக்கு நாள் முழுவதும் பண்ண முடியாது. அன்னைக்கு நாள் முழுவதும் அதே நட்சத்திரம் தான், அன்னைக்கு நாள் முழுவதும் அதே நவகிரகங்கள் தான், நாள் முழுவதும் அதே திசாபுத்தி காலம் தான், நாள் முழுவதும் அதே கோச்சார கிரகங்கள் தான், அதே பரிகாரங்கள் தான். இருந்தாலும் இந்த லக்னம் என்பது குறித்த பிறகுதான் இந்த திருமணம் உள்ளிட்ட எந்த சுபகாரியமாக இருந்தாலும் செய்ய முடியும். ஆக 12 லக்னங்களே அதிக ஆளுமை செய்கிறது என்று கூறி என் உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி.